அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட்டு சாப்பாடு சப்பாத்தியும் தக்காளி வெங்காயம் குருமா வைக்க போகிறோம். சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்ப கையெல்லாம் வலிக்குது. மிஷின் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. இந்த மிஷின் தான். இந்த மிஷினில் எவ்வளோ சப்பாத்தி போட்டேன்னா ஒரு சப்பாத்தி கூட போடலைங்க. அதில் வச்சு அமுங்கவே மாட்டேங்கி சப்பாத்தி போடவே முடியல. கடவுளே, கை வலிக்குது அப்படின்றதுனால தான் வாங்கினேன். பாருங்கள், அதில் போட்ட சப்பாத்திக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த தட்டில் இருக்கிறதுக்குள்ள அதில் போட்டு வச்சிடலாம். வச்சு அமுக்குறோம். கை வலிக்குதுன்னு தான் அது வாங்கினதே. கடைசியில் அதை போடவே முடியல. நல்லாவே இல்லை. பாருங்கள், அந்த சப்பாத்திலாம் எவ்வளோ அழகாக உருண்டை வந்திருக்கு. கையிலே போட்டாச்சு சப்பாத்திங்கெல்லாம் ஃபுல்லாமே. வேறு என்ன பண்ண, வாங்கினோம், கை வலிக்குது போடுவோம் அப்படின்ட்டு அது இப்படி ஆகி போயிட்டு. சரி, அவ்வளோதான் நமக்குள்ளது அப்படின்ட்டு குருமா கடன்னு இதில் தான் போடுவோன்ட்டு அசால்ட்டாக வேலை வேறு பார்த்துட்டேன். அதுக்கப்புறமாட்டிக்கு டக்குன்னு குருமா எடுத்து வச்சு குருமா வச்சு இதெல்லாம் பண்ணி இது சப்பாத்தியெல்லாம் வச்சு தேய்ச்சேன். இந்த மிஷின் தான் பாருங்கள். ஒரு உருண்டையை வச்சு அதை அமுக்குனாலும் அமுங்க மாட்டேக்கி. அந்த ஷேப்லேயே இருக்குது, ஒட்டத்துலேயே. சிரிப்பாகவும் வருது, வைத்தறிச்சலாகவும் இருக்குது. என்னை மாதிரி யாரும் ஏமாத்துறாதீங்க. பாருங்கள், இவ்வளோ சப்பாத்தி எதில் போட்டு தெரியுமா? அந்த மிஷினில் போட்டேன்னு நினச்சிடாதீங்க. அந்த மிஷினில் ஒரு சப்பாத்தி அமுக்கிறதுக்கு 10 சப்பாத்தி போட்டுடலாம் போல இருக்குது. 10-15 சப்பாத்தி கூட போட்டுடலாம். போட்டே முடிச்சிட்டேன். அப்புறம் எடுத்து வச்சாச்சு. என்ன செய்ய போகிறேன்னே தெரியல. வாங்கிட்டு பூரி போடலாம்னு நினைக்கிறேன். குட்டியாக இருக்குது. அதே அமுக்குனாலும் அதுவும் இதாகாது போல இருக்குது. அதில் சப்பாத்தி போடலான்னு அசால்ட்டாக வேலையை பார்த்தேன். அப்புறம் கடைசியில் என் மக தான் இப்போ ஒரு 10 சப்பாத்தி என் மக தேய்ச்சி தந்தா நான் டக்குன்னு குருமா வச்சேன். இதில் இப்போ போட்டுடலாம், கடன்னு அமுக்கினோன்னே அமுக்கி போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன். வேஸ்ட்டு போல் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி மதிய சாப்பாடு சொதி குழம்பு வச்சு வாழைக்காய் பொரியல் வச்சேன். இன்றைக்கி பிரதோஷனால நாளைக்கு இங்கே தூத்துக்குடியில் தேரோட்டம், அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் நாளை கழிச்சு ஆற்றுல அழகர் இறங்குவார். நாளைக்கு விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சு பூவெல்லாம் கட்டி வச்சு சாமி கும்பிட்ற வேண்டியதான். நாளைக்கு அந்த வேலையெல்லாம் இருக்குது. பாருங்கள், கடை நேரம் ஆயிடுச்சு. அசால்ட்டாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் போட்டாச்சு சப்பாத்தியை. ஒரு வேளையாக சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே சேஃப்டியாக இருங்க, பார்த்து இருங்க. வெயில் அதிகமாக இருக்குது, நிறைய தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பழங்களையே வாங்கி சாப்பிடுங்க. தர்பூசணி இல்லை, எல்லா பழங்களும் வாங்கி சாப்பிடுங்க. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வேளை